கேளுங்க நந்தீஸ்வரா. சொல்லுங்க சாமீஸ்வரா. என் பேரு தான். உங்க பேர் தான். 11 கண் படைத்த என் பேரு பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் 11 நினைக்கிறோம். பரமக்கடவுள் பரமேஸ்வரன். சாமியா? ஆமா, நீங்களா? பகவான் சாமி கடவுளே. கடவுள். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஹரிகரி சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி கரி ஓம் நமசிவாய கரி ஓம் நம. என்னடா ஹரி ஓம் நம சிவாய? தாயடி மகனா ஏண்டா ஹரி ஓம் நம சிவாயா? துஷ்டம் உண்டுமே வாய்மலை போடுற மடையா? வா 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 வா. யார் இடத்துல என்ன சொல்லிட்டு வருவேன்? நீங்க கறி சாப்பிட மாட்டீங்க சாமி. ஏய், எனக்கு தெரியும். என் பேரு தான் சிவபெருமான். உங்க பெயரோ செவட்டு பெருமாள். ஏய், சிவபெருமான். சாமி மம்முட்டிவாயா? தாயடி மகனா சாபத்துக்கு ஆளாகிடும் நீ. அரகர மகாதேவா. ஆமா கரிக்கடு மகாதேவா. அரஹர மகாதேவா. ஓமச்சிவாயா? ஓமச்சி வாயல்லவோ நமச்சி வாயா. கங்காதர கபரி மனோகரா. ஆமா தெங்காதடா கிளவி மவன. கங்காதர கபரி மனோகரா. கங்காதர கபரி மனோகரா. பார்வதி இடபாகம் பெற்ற பரமத்தையாளா. பரமத்தையாளா. பரமக்கடவுள். பரமக்கடவுள். பார்வதிக்கு இடபாகம் கொடுத்த பரமேஸ்வரன். சாமியா? உண்மைதான். திருநீலகண்டா. ஆயா திண்ணில கட்டியா? திருநீல கண்டவன் இல்லப்பா, திருநீலகண்டன். சாமி ஆ, நமசிவாயா. ஏதாவது தப்பா பேசினா என்ன மன்னிச்சுக்காங்க. சரி ஆகட்டும். நான் எத்தனை பீங்காம் பொறுக்கட்டும் விடிய விடிய நந்தீஸ்வரா. இவ்வளவு பீங்காம் பொறிக்கிறேன். ஆஹா. நந்திக்கவலன் இப்படி சிவபெருமான இருப்பினும் 11 கண் படைத்த பரமேஸ்வரன் முக்கண்டறிய பரமேஸ்வரனா? எங்களுக்கு இருக்கிறது 2, உங்களுக்கு எப்படி 11? அப்படியா? ஆமா. பரமேஸ்வரனுக்கு 5 தலை, 5 சிரம், 2 10 கண்கள். 10 கண்ணு. என் நெற்றிக்கண்ணை சேர்த்து நான் 11 நினைக்கிறோம். ஆமாங்க நெத்தில ஒண்ணு படக்கு முடிக்கும். தெரியும். நந்தீஸ்வரா சாமி இப்படி பரமேஸ்வரன் இருப்பினும் நான் பிறந்த வரலாறு என்ன? நீங்க நான் எப்படி தோன்றினேன்? எனக்கு நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும். என்ன? உங்க அப்பா செங்கோட கவுண்டரால நீங்க பிறந்தீங்க. நீங்க கூத்தாடுறதா வேலையா வச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லப்பா, நாங்க மூர்த்தி கடவுள். பார்த்தல் அடைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மூர்த்தி கடவுள். இல்லையா 4 பேர் பிறந்ததா சொன்னாங்க. நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு சின்ன ஆளு 3 பேர் இருக்கிறாங்க. அது வேறப்பா. ஆமா, அட குடும்பத்தின் விஷயம். இது என்ன தெரியுமா? எது? நாங்க தேவர்கள் மும்மூர்த்தி கடவுள். ஓ தேவர்கள் மும்மூர்த்திகள். ஆமா. யார் யார்? மும்மூர்த்தி கடவுளிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை. காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி கடவுள். காத்தல் அழித்தல் படைத்தல். ஆமா, காக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் படைக்கிறவன் பிரம்மனுக்கு படைக்க வேலை. படைக்கக்கூடிய வேலை பிரம்மனுக்கு படைக்க வேலை. சரி. கண்ணனுக்கு உன்னை போல ஆங்காரம் படித்து அழிக்க வேலையை மைத்துனன் கண்ணன். நான் ஆங்காரம் படிச்சவனா? ஆமா, உன்னை போல ஆங்காரம் படித்து அழிப்பா. கல்வி ஆங்காரமா பிடிச்சிக்குது. அதான் உண்மை, நான் சொல்றதான உண்மை. என்ன இப்ப வேணுங்க உனக்கு காட்டாங்களா? காடு நல்லா தலையை பண்ண போவாட்ட வச்சு இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்னே உண்மை பார்வதா மகேஸ்வரி உமா சக்தி ஓமின சத்த வடிவிலே உருண்ட வடிவிலே ஓமின பிரள்ள வடிவிலே சக்தி தோன்றுகிறார். சக்தி தோன்றுகிறார். சக்தி பிறந்து சரி. இந்த உலகை பார்க்கும் போது எங்கு பார்த்தாலும் ஒரு நீர்மயம். எங்கு பார்த்தாலும் நீர்மயம். உலகிலே 3 பகுதி தண்ணீர், ஒரு பகுதி மேல காய்ச்சலித்திருக்குது. இல்லைங்க, இப்ப 4 பக்கம் பார்த்தாலும் தண்ணி தாங்க. அது வேற. நீ நானே தண்ணி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு கூத்தாடி இருக்க முடியாது. ஆமா, அது ஒண்ணு சாப்பிட்டா தான் எனக்கு தெம்பு கிடைக்குது. இப்ப 6 நேரத்துக்கு மேல ஒண்ணு வரணும். இப்ப சரி வரும். 6 வருஷத்துல வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சாமி சரி நண்பா, போய் இப்படியாக பார்க்கும்போது ஒரு நீர்மயம் பார்வதா சக்தி என்ன செய்கிறார்? ஒரு யாகம் வேள்வி செய்கிறார். ஒரு யாகம் ஒன்று செய்கிறார். அந்த உலகத்தை படைக்கணும், பிரபஞ்சமாக்கணும் சொல்லி ஒரு யாக வேள்வி செய்ய அந்த யாகத்திலே பெண்ணே கண்ணே என்று, அதாவது நான் சிவபெருமான் தோன்றினேன். பெண்ணே கண்ணே என்று நீங்க தோன்றுறீங்க. பார்வதா பிறக்கும் 3 கண்ணோடு இருக்கிற சக்தி
மூன்று கண்ணோடு பார்வதா பிறக்கிறா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உமையவள் மகேஸ்வரி நான் பிறக்கும் போது கண்ணே பெண்ணே கண்ணே என்று சொல்லியது. ஆமா, எனக்கு முன்னே எத்தனை ஜாபர்கள் பிறந்தார்கள், அண்ணா என்று ஏற்றுக்கொண்டார். சரி, நான் பெண்ணே கண்ணே என்று தோன்றிய விதங்கள் தோன்றியுடனே உமையவள் மகேஸ்வரி என திருமணம் செய்யுங்க சுவாமி என்று சொல்ல, சரி, உன் நெற்றிக்கண்ணை கொடுத்தா மட்டுமே மனம் முடிக்கிற சக்தி என்று உழைத்துப்பட்ட சக்தி இடத்துல, சரி, அப்போ நான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி என் நெற்றியில பொருதினால் சக்தி நெத்திக்கண்ணை புடுங்கினா ரத்தம் வராத இருக்குமா? ஆமா, பெருகி ஓடியது. நான் என்ன செய்தேன், நான் விரல வைத்து அழைத்தேன், நின்று விட்டது. இப்ப அதுக்கு பேரு பூலோகத்தில் பெண்கள் எல்லாம் பொட்டு வைக்கிற இடம்பா, நெத்திக்கண்ணு இருந்த இடம். குங்குமம் வைக்கிறதா? ஆமா. இப்ப யாருங்க குங்குமம் வைக்கிறாங்க? 70 வயசு பாட்டி கூட ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டுது. 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 3 வருஷத்துக்கு அதிக வச்சுக்கிறாங்க. கண்ணாடியில ஒட்டுறாங்க, எடுத்து நெத்தியில ஒட்டிக்கிறாங்க. சரி, முடிஞ்சு வேலை குங்குமம் போட்டு ஆறு வைக்கிறாங்க. இப்படியாக அதாவது நான் உமையும் மகேஸ்வரி மனமுடித்து நான் எங்கே வருகிறேன்? எங்கே? நான் வெள்ளிங்கிரி. வெள்ளிங்கிரி. ஆமா, மனமுடித்து வேலவன் நிற்கணும். 2 பிள்ளைகள் எனக்கு. 2 பேரும். ஆமா. அந்த விக்குனங்கிறது யாரு? விக்குணம் என்பது அதாவது யானை முகத்தோன், 5 கரத்தோன், விநாயக பெருமான், விக்னேஸ்வரன், அதுதான் ஐங்கரமூர்த்தி, கொந்தி கணபதி. இப்படி அதான் விநாயக பெருமான். பவத்தை புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவர்தான் விநாயக பெருமான். அவரு விநாயக பெருமான். இன்னொருத்தர் தண்டாயுதபாணி ராஜபட வீடு கொண்ட திருமுருகன். அவர பள்ளி பழனி மலம் என்ன சொல்லிப்போ கொடுங்க. என்னது இத ஏங்க அந்த பள்ளி மலை மேல உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த முருகப்பெருமான். அவரு ஏங்க அப்படிக்கிறாரு? ஒரு டவுச்சராவது மகன்தான், ஒரு டவுச்சராவது தைக்க கொடுக்க மாட்டீங்க? அவரு கோமணத்தோட இப்படி பெண்டுகால போட்டுக்கிட்டு அவரு எவ்வளவு நேரம் நிப்பாரு? அது ஏன் அப்படி நிக்கிறாரு? ஏன், என்ன காரணம்? அதாவது நாரதன் செய்த கலகத்தினால் ஞானப்பழத்தை கொண்டு வந்து, சரி, அதாவது ஞானப்பழத்தை கொண்டு வந்து வெள்ளிங்கிரிக்கு கலகத்தை செய்தான். ஓ, நாரத மன்ன வேலை. நாரதன் செய்த கலகத்தினால் அவன் தனிமலை வந்து விட்டான். தனிமலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. ஏன் இந்த கோமணத்துடன், ஏன் இந்த கோமணத்துடன், ஏன் இந்த கோமணத்துடன் தண்டை கொண்ட இங்கற்றோர் ஆண்டு எனது வினை முடிவனவும் பச்சைமயல் ஏறிடும் சங்கரன் கும்பிடும் தண்டவாணி தெய்வமே முருகா முருகா பச்சைமயல் ஏறிடும் தங்கரா. ஆமா, இப்படி முருக கடவுள் தமிழ் கடவுள் மந்தாரம் என்ன அவர் பேரு. அப்படி பழனி மலை மீது அமர்ந்திருக்கிறார் இளைய மகன். இப்படி 2 குழந்தைகள். நான் இருப்பிடம் வெள்ளிங்கிரி கைலாயமலை. கைலாயமலை, சரி. கைலங்கிரிய பொறுப்பிடமாய் இழந்துள்ள கைலநாதன். நான் அதாவது உமையவள் மகேஸ்வரியை மனமுடித்து உடலில சரிவாதி உடல் கொடுத்திருக்கிற சக்திக்கு. ஓ, சரிவாதி உடல் கொடுத்திருக்கிறீங்க? ஆமா, சக்திக்கு. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை?
அன்பளிப்பா பணம் கொடுத்தாங்களா? இப்ப ஒரு கோயிலே பூஜாரி இருக்கிறான், சாமி கொண்டு வந்து காட்சி ஊத்துறாங்க, சாமியா எடுத்து பூஜாரி தானே எடுத்து விட்டுங்க. எங்கப்பா என்னப்பா செய்யுங்க? சாமி கொண்ட பணம் ஊத்துறாங்க, தட்டத்துல போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க பூஜை. சாமி சாமிக்கு இல்லையா? பூஜாரிக்கு தான் சொன்னோம். அப்ப நீ சாமி நான் பூஜாரி எடுத்தாலுமே பகவானுக்கு செலவு பண்ணிடுவாங்கப்பா. நான் காலையில உங்களுக்கு டீ வாங்கி தந்தேன். டீ எல்லாம் குடிக்காது பகவான். அப்ப பீடி வாங்கி தரேங்க, அதுவும் குடிக்காதப்பா. அப்ப சிவன் சொத்து என்னது? சிவன் சொத்தா? சிவன் சொத்து என்றா கஞ்சா மயக்கும். கஞ்சா 500 ரூபாய் நான் அங்க போட்டதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் 500 ரூபாய்க்கு சிவன் சொத்து எங்க போய் நான் வாங்கிட்டோம். அதுவும் பார்த்தலன்னா சிவமாய்க்கு பத்தம்னா ஆதிசேஷன் ஒரு கடிக்கை ஒரு கொத்து கொத்தும். இந்த பாம்பா இது கொத்தனா போதை வந்துடும், போதை உண்டாகும். உங்களை கொத்தனா போதை வருது. ஆமா, எங்களை கொத்தனா போதை வந்துடும். 750 ரூபாய் திருடி உன் வீட்டுல விழுந்து போயிருச்சு. ஆரியாவா கண்டாரோலி கம்மன் தான் இருக்கும். நான் தருமோடி மேலும் நல்ல போதே உனக்கு நல்ல பேர் வைத்த யாரு சொல்லு போந்தே மேல வைக்கும். அது வர்றதுனாலதான் நீங்க வாத்தியார் சாமி. இருந்தாலும் இப்படி ஆனால் நான் படியலுக்கும் பரமேஸ்வரர் யானை முதல் எறும்பு கடைசி வரை 84 லட்சம் ஜீவ படியலுக்குடி கர்த்தா, படியலக்கக்கூடிய கடவுள் செல்லை நடினவாசன். செல்லை நடினவாசன் என்னுடைய கூத்தாடி என்று பேர். ஆமா, கூத்தாடி தான். மூணு தலைமுறை ஆடி இருக்கிறீங்க. உங்க தாத்தன் போய் நீங்க போய் உங்க பையன் வந்து உங்க பேரண்டியா வந்துட்டாங்க. நந்தீஸ்வரா சாமி தில்லையிலே நடினமாடினேன், காளியுடன் போட்டியிட்டு. அது மட்டும் இல்ல மதிசூரன் கைடாசூரனை அடிப்பதற்கு சக்கரத்தை கட்டி கொண்ட மைத்திருடைய சக்கரத்தை அந்த சக்கரத்தை வரவழைக்கு, அதாவது மதிசூரனை மதி கைடாசூரனை சிரமருக்கு நான் நடினமாடினேன், கூத்தாடினேன். என்ன 20 வயசுல இருந்து கூத்தாடிட்டு இருக்கிறேன்.
20 வயசுல இல்லப்பா 10-12 வயசு 12 வயசுல இருந்தாவா சரி ஆனால் இப்படி தேவர்கள் எல்லாம் நடிகை மாறினோம் சரி தேவர்கள் எல்லாம் நடிகை மாடுறீங்க அதுக்கு நான் கூத்தாடினேன் உன்னை போல காமெடி வேஷம் போட்ட ஒரு யாத்திரிமா யாரு மகாவிஷ்ணு கண்ணைய மைத்துனன் கண்ணன் ஆமா சரி கண்ணனுக்கு தான் கோமாளி நீ கோமாளி இல்ல நான் அடி வாங்கும் ஏமாளி அதுவும் சேகர் ஒருத்தர் சூரவாசத்துக்கு அடியா நாட்டி அடிச்சு விட்டாங்க காலையில அவனுக்கு சம்பளம் கொடுக்காத நான் தோறேன் இப்படி அதாவது சரி கூத்தாடி என்று இருக்கு உங்களுக்கு ஒரு பெயர் ஆமா மதுரை காளிய மனைவி எடுக்கிறோம் சாமி மேல பாட்டு பாடினா அந்த ஆயாளுக்கு சாமி வருமா எலுமிச்சாக்காய் கேட்டா நான் எப்படி கொடுக்கட்டும் அந்த ஆயாவுக்கு பல்லு இருந்தா தானே கடிக்கும் அறுத்த கூடப்பா கடிக்க முடியாது அறுத்தாலும் புளிஞ்சு விட்டா தான் அந்த ஆயா வாயில சரி இருந்து விட்ட நேரம் ஆச்சு ஆயா பெருமாள சரி காலதாமதம் ஆமா இருந்து விட்டாலும் இப்ப நான் உலகமெல்லாம் படியலுக்கு போனோம் சரி நேரமாச்சு சித்தர்கள் பக்தர்கள் வரங்கிட்டு வந்தா நான் வரமும் கொடுப்பேன் என் தேவி பார்வதவுமா மகேஸ்வரி இருக்கிறார் அழைத்து சக்தி ஒரு வாக்கு சொல்லிவிட்டு நான் உலகமெல்லாம் படியலுக்கு போக வேண்டும் அதட்டும் அழைத்துவா பகவான் அழைத்தார் என்று Go,